ஓகே. ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த மேட்டர அவுத்து விடுவோம்ன்னு சொல்லிட்டு அப்போ அவர்ட்ட சொல்றேன். சார் ஒரு 2, 3 மந்த்ஸ் அப்படியே போச்சு. நான் யோசிச்சேன். சரி இப்ப இருக்கிற லெவலுக்கு நம்ம டீச் பண்ணிடுறோம். பட் எனக்கே பாதி தான் தெரியும். நான் மியூசிக் இன்னும் முழுசா கத்துக்கல. நம்ம வேற இடம் தான் பார்க்கணும். அப்படின்னு நான் மறுபடியும் என்னோட பழைய சின்ன வயசுல கீபோர்ட் கிளாஸ் பண்ணேன்ல, அந்த டீச்சர் கிட்டயே போனேன். கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அவருக்கு ஆச்சரியம். இவன் சின்ன வயசுல ஒழுங்காவே வாசிக்க மாட்டானே! இவனே ஒரு டுபாக்கூரு. இவன் எப்படி இப்படி வாசிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்கிட்டயே டைரக்ட்டா "டேய் எப்புட்றா இப்படி வாசிக்கிற? என்னடா எப்படி டிராஸ்டிக்கான சேஞ்ச் ஓவரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எனக்கு டீச் பண்ணாரு. ஓகே. ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இந்த மேட்டர அவுத்து விடுவோம்ன்னு சொல்லிட்டு அப்போ அவர்ட்ட சொல்றேன். சார் நான் வேற கிளாஸ்க்கு போனேன். அவர் கூட கொஞ்ச நாள் பெங்களூர்லாம் போய் டீச் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானே ஓனா ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சேன். அது ஆரம்பிச்சது அவருக்கு பிடிக்கல. அதனால அவர் என்ன தொரத்தி விட்டார் சார். அதனால தான் சார் மறுபடியும் இங்க வந்தேன் அப்டின்னேன். அவரு இந்த கதையெல்லாம் கேட்டு ஓகேடா. அவரு அவரு ஏன் தொரத்தி விட்டாருன்னு தெரியல. பட் இது ஒரு நல்ல விஷயம் தான். உனக்கு அப்பாவும் இல்ல. உங்க அம்மா மட்டும் தான் வந்து உன்ன சின்ன வயசுலலாம் கிளாஸ்க்கு கூட்டு வந்தாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு மியூசிக் கிளாஸ் ஆரம்பிச்சது ஒரு நல்ல டிசிஷன் தான். நீ பண்ணு. உனக்கு எதுனாலும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எனக்கு டீச்சிங் டெக்னிக்ஸ்லாம் நிறைய சொல்லிக் குடுத்தாரு. அவர் அதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்ல. பட் ஹி டிட். அவரு பேர் வந்து பழனி. ஹி இஸ் மை கீபோர்ட் மாஸ்டர்.